2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் திருப்பத்தை உருவாக்கியுள்ளன. தாவேக பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்க உள்ளது. இந்த வெற்றி குறித்து கோவை மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? வாங்க கேட்கலாம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கண்டிப்பாக இந்தியாவிலேயே எந்த தலைவர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் இது. நான் ரொம்ப பெரிய சேஞ்சஸாக நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு சின்ன வயசுலேருந்து டிஎம்கே ஏடிஎம்கேவை தவிர பாலிடிக்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் நம்மளை நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம முன்னோர்களாகட்டும் நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. விஜய் சார் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பாலிடிக்ஸ்னால் என்னன்னே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு. விஜய் சார் வந்ததில் ரொம்ப 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 சந்தோஷங்கண்ணா. இதுக்கப்புறமாச்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்கும்னு நம்புகிறோம். இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ரிசல்ட்டு நாமளே பாதி பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு முடிவு தான், மக்கள் கொடுத்துருக்கிற முடிவு. ஹோப் எல்லாருக்கும், தமிழக மக்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நடந்தால் நல்லது. இது ஒரு புதிய மாற்றம் தான். மாற்றம் வரன்றதுக்காண்டி தான் எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2026 எலெக்ஷன் நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்குங்க. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்றுங்க. எனிவே டிவிகேக்கு வாழ்த்துக்களுங்க. மாற்றம் வரணும்னு நினச்சிருக்கோம், மாற்றம் வந்திருக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க. விஜய்க்கு ₹1 செலவு பண்ணாமல் வந்திருக்காரு. மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். வரும், நம்பிக்கை தானே வாழ்க்கை. எலெக்ஷன் டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும், ஆட்சி மாற்றம் வந்தால் ஒரு நல்லா இருக்கும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எல்லாமே இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், எல்லாத்துலேயுமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த ரிசல்ட் நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சது டிஎம்கே அலையன்ஸ் தான் கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நினச்சதுக்கு மாறாக தான் நடந்திருக்கு. ஆனால் பரவாயில்ல, இந்த தடவை மக்கள் பணத்தை வாங்கி திருப்பி பதிலடி தான் கொடுத்துருக்காங்க. நல்லது தான், நல்ல முடிவு தான். மக்கள் ரெண்டு கட்சிகளுக்கு மேலே இந்த அதிருப்தியை எல்லாம் விஜய்க்கு போட்டு விசில் ஊதி விட்டாங்க. அதனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எதிர்பார்த்த தலைவர் வந்திருக்காரு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் மக்கள் எதிர்பார்த்த தலைவர் வந்துட்டாங்க. கட்சி நடத்தின தலைவர்கள் இன்றைக்கி ஏமாந்துட்டாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இனி வரும் காலத்தில் விஜய் ஒரு நல்ல விதமான அரசியலை செஞ்சாருன்னா மென்மேலும் பெரிய தலைவராக இருக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. 2026 31 வரைக்கும் ஒன்று டிவிகே அரசியல் தாங்க. அவங்களோட அரசியல் வழிகாட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. மக்களுக்கு நான் என்னோட தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லணும்னா, மாற்றம் என்பது அவங்க மட்டும் நாட்டை மாற்றம் பண்ண முடியாதுங்க. மக்களாகிய நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும். நல்லது எனக்கு மெயினாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஏன்னா எஜுகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மக்கள் இவ்வளோ ஏழையாகவே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நான் எஜுகேஷனை தான் பார்க்குறேன். எஜுகேஷன்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்குறேன். எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 20,000 ஃபீஸு, அதே எல்கேஜி தான் படிக்கிறாங்க. இன்னொரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ₹1,00,000 ஃபீஸு. இதோட இந்த எஜுகேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கம்மி பண்ணார் அப்படின்னா எல்லாரும் எல்லா விதத்திலும் பயனடைவாங்கங்கிறது நான் ஃபஸ்ட்டு விஷயமா பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஹெல்த் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பேசிக்கிலேருந்தே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சங்கிறது தான். அதாவது எல்லாமே காசாக மட்டும்தான் இந்த சொசைட்டி பார்த்துட்ருக்கே தவிர வேறு எதுலேயும் அமௌண்ட்லாம் இது பண்ணுறது இல்லை. எனக்கு எஜுகேஷன்லேயும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயும் கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். இந்த மெட்ரோ, அப்புறம் இன்னும் இந்த சரி செய்யாத ஃப்ளைஓவர்ஸ், அப்புறம் ட்ரைனேஜஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த உமன் சேஃப்டி, அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிக்கணும், சின்ன பசங்க காலேஜ் பசங்கள்லாம் கஞ்சா தண்ணி அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும், நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.